ஒரு சாதாரண கேண்டிடேட்டை வச்ச கொளத்தூர்ல ஜெயிச்சிருக்காரு. இது வந்து பெரிய பேசும் பொருளாவே ஆயிருக்கு. ஸ்டாலின் வந்து அழுவும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன்னா, சந்தோஷமா இருந்தது அவ்வளவுதான். அதாவது மக்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் நாங்க அவங்க மக்களோட கஷ்டங்கள் நீங்க வந்து மக்களே வந்து இந்த ஓட்டு போட்டு நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் வந்து மக்கள் அவ்வளவு சீக்கிரம் நம்புறதே இல்லை. இப்ப இந்த அளவுக்கு நம்புறாங்கன்னா வந்து குட்டீஸ்ல இருந்து பார்ட்டிஸ் வரைக்கும் அவருக்கு அவ்வளவு இதா இருக்குன்னா ரொம்பவே எப்படி சொல்றது, இது யாரும் கிடைக்காத ஒண்ணு. அவர் அந்த தொகுதியில் நல்லதான் பண்ணார். ஆனா மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு தான் இதை பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தலைவர் வந்திருக்காருன்னு குறை சொல்ல வர்ற, இவர் செயல்படுற வழியில தான் மக்கள் அவர் மறுபடியும் ஏத்துக்கிற தன்மை இருக்குது. அதாவது அவரு ஜனங்க நினைக்கிறது என்ன, அழுது என்னன்னா, ஐயோ நாங்க இவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு இந்த தொகுதிக்கு செய்த பிறகும் கூட அவர் பாஸ் ஆகாம போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆதங்கம். ஆனா குளத்தூர் தொகுதி அவருக்கு சொந்த தொகுதியில 2 தடவை பாஸ் பண்ணவர் மறுபடியும் இப்ப எங்களை ஒரு முதலமைச்சர் ஃபெயில் ஆயிட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க பிள்ளைகள் எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஏன் அழுதாங்கன்னு உள்ள ஒரு ஆதங்கத்தை நான் மறுபடியும் சொல்றேன். அவரு எங்க தொகுதிக்கு இவ்வளவு செய்தாரே, அப்போ ஒரு முதலமைச்சர் ஃபெயில் ஆயிட்டாரே இந்த குளத்தூர் தொகுதியில அப்படின்னு ஒரு ஆதங்கத்துல தான் அநேக பெண்கள் அழ வேண்டிய காரணமே அதுதான்.